அம்மா அந்த சாப்பாடெல்லாம் கொஞ்சம் தொடங்குமா? சாப்பாடு தொடக்கிறதாம்மா. ஏன்னா கஸ்டமர் வந்து நிற்பாங்கண்ணா, இங்கே நல்லா இருக்குது. கூல் எங்கேயுமா இருக்குது? கூல் அது ஓப்பன் பண்ணுங்க. வியூவர்ஸ் வணக்கம், நான் உங்கள் சிவா. வியூவர்ஸ் நம்ம வந்து இப்போ பெரிய மத்தம்பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். இங்கே வந்து பண்ணாரியம்மன் கம்மங்கூழ் கடை இருக்குது. இந்த கடையில் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் கலந்த கூழ் கொடுக்குறாங்க, மோர் கலந்த கூழ் கொடுக்குறாங்க, நன்னாரி ஜூஸு, எலுமிச்சை ஜூஸு, அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க வெரைட்டி மீல்ஸும் கொடுக்குறாங்க. தக்காளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த அம்மா அங்கே தான் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்போம். அம்மா வணக்கங்கம்மா. உங்கள் பேருங்கம்மா? அவங்க பேர் சாந்தி. உங்கள் பேருங்க? என்ற பேர் துளசி. நீங்கள் அவங்களோட அம்மா? அம்மா. ஓகே. இங்கே எத்தனை ஆண்டுகளாக வந்து இந்த கம்மங்கூழ் கடை வச்சுருக்கீங்க? 2 வருஷமாக வச்சுக்கிறோம். 2 வருஷம் வச்சுருக்கீங்க. என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்கம்மா? நாங்கள் இந்த வருஷம் தான் லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, குழம்பு ரஸ்தார் சாப்பாடு, அப்புறம் வந்து ஜூஸு, நன்னாரி ஜூஸு, எலுமிச்சம்பழம் ஜூஸு, கம்மங்கூழ் வந்து தயிர் காலத்து கூழ் 30 ரூபா, இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கீங்க. ஆமாம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கம்மா? ஒரு கூழ் வந்து இப்போ 8 8:30 வந்துடுவோம். இப்போ சாப்பாடுனால ஒரு 10 மணிக்கு மாறும். எல்லாம் விரும்பி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் வராங்க. இப்போ தான் கஸ்டமர் வந்துட்டு. உங்கள் பொண்ணு தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? வணக்கங்க. உங்கள் பேருங்கம்மா? என் பேர் சாந்திங்க. சாந்திங்க. இங்கே வந்துட்டு நீங்கள் தான் இதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. மகளிர் சுய உதவி குழு மூலமாக ரன் பண்ணிங்கன்னா நீங்களே தனியாகவே? நான் தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க. அது எப்படி இதில் வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரியான உணவுகள் என்னென்ன ரேட்டு கொடுக்குறீங்க? தக்காளி சாப்பாடு, காய் சாப்பாடு வந்து 40 ரூபான்னு கொடுக்குறேங்க. தயிர் சாப்பாடு 30 ரூபா, லெமன் சாப்பாடு 30 ரூபா, குழம்பு ரசம், கருவாட்டு குழம்பு, இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் 40 ரூபான்னு கொடுக்குறேங்க. கம்மங்கூழ் 20 ரூபான்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இஞ்சி மோர் 20 ரூபான்னு கொடுக்குறேங்க. சரிங்கம்மா. நீங்கள் அந்த விஷயங்கள் சொன்னீங்க. இதில் ரொம்ப பிடித்த உணவாக வந்துட்டு இங்கே கஸ்டமர்ஸ் வந்து எந்த உணவு வந்து வாங்கிட்டு போகிறாங்க? பிடித்த உணவுன்னு பார்த்தா எல்லாமே கேட்பாங்க. எல்லாமே. இப்போ கூட வெறும் சாப்பாடு கேட்டாங்க, இல்லைன்ட்டேன். தாலி சாப்பாடு இருக்குண்ணே. அதனால் நான் ஒரு நாளைக்கு ஒரு இதுங்கிற மாதிரி மாற்றி மாற்றி கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆமாங்க. சரி சரிங்க. எந்த இடத்துல இருக்குங்க கடை? கடை மத்தம்பாளையங்க, ரங்கராமர் கோயில் தோட்டம். ஆமாங்க. சரிங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் எதாவது இருக்குங்களா? கான்டாக்ட் நம்பரு ஆர்டர் எதாவது கேட்டாலும் பண்ணுவீங்களா? பண்ணுவேங்க. கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க. சரி சொல்லுங்கள். தமிழில் தான் சொல்லுவேங்க. 87 54 93 73 10. சரிங்க. ஏதாவது ஆர்டர் எதாவது கேட்டாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் பண்ணி கொடுப்பேங்க. நான்வெஜ் பண்ணி கொடுப்பீங்களா? வெஜ் மட்டும்? எது கேட்டாலும் செஞ்சு தருவேங்க. ஆர்டர் கேட்டாங்க. அப்புறம் போன மாதத்தில் கூட ஒரு 150 இட்லி கேட்டிருந்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. கார சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி, 150 இட்லி எல்லாமே ஆர்டர் பண்ணி கொடுத்தேன். ஆமாம். சரிங்கம்மா, நன்றிங்க. 21ஆம் தேதி ஒரு ஆர்டர் கேட்டிருக்காங்க, செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதில் தான் வரும்போது சொல்கிறேன்னு இருக்காங்க. அது கொடுத்தாங்கன்னா செஞ்சு தருவோம். சரி, நன்றிங்கம்மா. நன்றிங்க. வியூவர்ஸ், நம்ம வந்துட்டு எளிமையான மனிதர்கள் பற்றி நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் வந்து நம்ம நிறைய பேர் இதன் மூலிமா பயன்பெறுவாங்க. ஸோ பெரிய பெரிய கடைகள், பெரிய பெரிய இடத்த தான் காட்டணும்னு கிடையாது. நான் தொடர்ந்து அதை தான் வலியுறுத்திட்டு வந்துருக்கேன். எளிமையான மனிதர்களுக்கு நீங்களும் ஒரு வாழ்வுலைங்க. சரிங்களா? மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.